ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலன்ட் மூவிஸில் நல்ல மனப்பாறை முறுக்கு மாதிரி நறுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆல்ரெடி நிறைய பேர் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற முழுமையான ஃபேண்டசி நிறைந்த உலகத்தை பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைனை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது என்னன்னா, நம்ம பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு இரண்டாம் உலகம் ஒன்று இருக்கும். அப்படி அந்த இரண்டாம் உலகத்தில் நம்ம மனுஷ இனத்தையே அடிமையாக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற அரக்கர்கள் நல்லா படா சைஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இப்படியாப்பட்ட ஒரு உலகம்னே தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயினி மற்றும் சிலர்னு அந்த இரண்டாம் உலகத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்க அந்த அரக்கர்கள் என்னடானா இவங்க எல்லாத்தையும் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட போக நம்ம ஹீரோ ஹீரோயினிய அந்த இரண்டாம் உலகத்துல இருந்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்தானா நம்ம உலகத்தை அந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினானு சொன்ன கதை தான் இந்த படமே. இந்த படத்துக்கு டைரக்டர் வச்ச பேரு ஜாக் அண்ட் தி ஜெயின் ஸ்லேயர். ஆனா இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு முட்டாள் ராஜாவும் மொரட்ட அரக்கர்களும். இப்ப வாங்க படத்துக்குள்ள போவோம். இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு அப்பா அவருடைய 2 குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது என்ன கதைனா, 300 காலத்துல பிரான்ஸ் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்கள் எல்லாமே அவங்க வாழும் போதே சொர்க்கத்துக்கு போய் கடவுளை பார்க்கணும்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டு இருப்பாங்க. அதுக்காகவே ஒரு சில மந்திரம்லாம் போட்டு ஒரு 10 விதைய கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 4 விதைய மட்டும் விதைச்சு அதை ரொம்பவுமே பெருசா வளர விட்டு அதுல ஏறி சொர்க்கத்துக்கே போலாம்னு போக பார்த்தா பூமியில வளர ஆரம்பிச்ச அந்த செடி சொர்க்கத்துக்கு போகாம அதுக்கு முன்னாடியே இருக்கிற அரக்கர்கள் தேசத்துல போய் லேண்ட் ஆயிருது. அந்த அரக்கர்களும் இதான் சாக்குன்னு அதை பிடிச்சி அப்படியே கீழே இறங்கி வந்து பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாரையுமே தூக்கி போட்டு மிதிச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்பதான் எரிக்குன்னு அழைக்கப்படுற ஒரு 20 வயசு இளவரசர் அந்த அரக்கர்கள்ல ஒருத்தனை கொன்னு அவரோட இதயத்தை நெருப்புல காட்டி கூடவே கொஞ்சம் மந்திர வார்த்தைகள் எல்லாம் கூட்டி ஒரு கிரீடம் ஒண்ணு செய்யறாரு. அப்படி செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை இந்த அரக்கர்கள் முன்னாடி கொண்டுட்டு வந்தா அந்த கிரீடத்தை பார்த்து மட்டும்தான் தலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பயத்தை பயன்படுத்தி அந்த அரக்கர்களை பர்மனண்டா மேலே அனுப்பி விட்டுருப்பாங்க. கூடவே அந்த அரக்கர்கள் திருப்பி பூமிக்கு வரக்கூடாதுன்னு அந்த பெருசா வளர்ந்த செடியையும் வேரோட வெட்டி விட்டுருப்பாங்க. ஆனாலுமே அந்த அரக்கர்கள் திருப்பி பூமிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் அடிமையாக்க ரொம்பவுமே ஆவலா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட சான்ஸ் எப்ப கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கதையை முடிக்க அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்ப இருக்க காலகட்டத்தில் காட்டுறாங்க. இதோ இங்க குதிரையை பிடிச்சுக்கிட்டு குல்லாவை கவுத்துக்கிட்டு வராரு. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் கூடவே குட்டியா வர்றது அவரோட தாத்தா. அப்ப அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, அடே கீரி புள்ள பெத்த என் பேர புள்ள, ஒழுங்கா இந்த குதிரையையும் இந்த குதிரை வண்டியையும் உள்ளூர் சந்தையில வித்துட்டு வர, இல்லனா நைட்டு உனக்கு சப்பாத்தியும் ஷவர்மாவும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்ப அந்த சந்தைக்கு போன நம்ம ஹீரோ என்னடானா அங்க நடக்கிற தெருக்கூத்த பேனு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருப்பான். அப்ப அப்படியே கட் பண்ணி அரண்மனைக்குள்ள இந்த அரகுர அமைச்சரை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ யதார்த்தமா ஒரு ரூமுக்கு போறப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் பதார்த்தமா பதட்டப்பட்டு அவர் ரூம்குள்ள இருந்து வெளியில ஓடுறான். அடா ஆட்டோபாம் தலையா, யாரா நீன்னு அமைச்சரே அரண்டு போய் அவர் ரூமை சுத்தி பார்த்தா பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அப்ப இந்த நாட்டையே காப்பாத்த தேவைப்படுறதே மொத்தம் 2 பொருள் தான். ஒண்ணு அந்த பெருசா வளரக்கூடிய செடிகளோட விதை, இன்னொன்னு அந்த ராஜா செஞ்ச கிரீடம். அது 2மே பத்திரமா இருக்கான்னு இந்த அமைச்சர் தேடுறாரு. பார்த்தா விதைய காணோம். சரி கிரீடமாச்சு உசாரா இருக்கான்னு பார்த்தா நல்ல விலைக்கு அந்த கிரீடம் நல்லா தான் இருக்கு. இப்ப அந்த விதையை திருடிட்டு போன அந்த ஆட்டோபாம் தலையனை பிடிக்க சொல்லி இந்த அமைச்சர் உத்தரவு போட அந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா கேட்டையுமே ஒன்னொன்னா மூடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய குதிரையை விற்க போறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆட்டோபாம் தலையன், எனக்கு இந்த குதிரையை கடனா தெரியான்னு கேட்க, குதிரையோட கோமியத்தை கூட கடனா தர மாட்டேன் போயாங்கிட்டுன்னு ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றான். அப்ப வேற வழியே இல்லாம அரண்மனைக்குள்ள இருந்து ஆட்டையை போட்ட அந்த விதைகளை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை நாளைக்கு என் இடத்துலயே கொடுத்துட்டு குதிரைக்கு உண்டான காசை டபுள் மடங்கா வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள குதிரை எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டோபாம் தலையை எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அந்த விதைகளோட வீட்டுக்கு வந்தா, ஏண்டா போயும் போய் இந்த மொச்ச கொட்டையை வாங்கிக்கிட்டு அவ்வளவு பெரிய குதிரை வண்டியை கொடுப்பானாடான்னு அந்த விதையோட மகிமையே தெரியாம அவங்க தாத்தா அந்த விதையை தட்டி விட அதுல இருந்து ஒரு விதை மட்டும் வீட்டுக்கு கீழே போய் விழுந்துருது. அது தெரியாத நம்ம ஹீரோ மிச்ச விதையெல்லாம் மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அரண்மனைக்குள்ள காமிச்சா இளவரசிக்கு அவசர திருமணம் பண்ண போறாங்க. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, இந்த அரகுர அமைச்சர் தான். இதை கேட்கும் போது நமக்கே காண்டாகுது. பாவம் அந்த இளவரசிக்கு எப்படி இருந்திருக்கும். ஐயோ ஆள விடுறா சாமின்னு இளவரசி அந்த அரண்மனையை விட்டு நைட்டோட நைட்டா தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி போன கொஞ்ச தூரத்திலேயே மழை நல்லா சோன்னு பெய்யுது. அப்ப பக்கத்திலேயே ஒரு வீடு ஒன்று இருக்கிறதா பாத்துறாங்க. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அந்த வீட்டு கதவை தட்ட பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடு தான் அது. அவங்க தான் நாட்டோட இளவரசியாச்சே, அதனால ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்காம அவங்கள உள்ள கூப்பிட்டு முறையா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு அவங்களுக்காக இவன் ரொம்ப வருஷமா வச்சிருந்த புக்கெல்லாம் பரிசா தருவான். அப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கு கீழே போய் ஒரு விதை உளுந்துச்சு இல்லையா, அந்த விதை மழை தண்ணி பட்டு நல்லா ஜெய்ஜாண்டிக்கா
பார்த்தா பெருசா வளர்ந்துகிட்டே போகுது. அந்த காட்டு செடி அந்த வீட்டையே உடைச்சுக்கிட்டு இளவரசியோடைய மேலேயே தூக்கிட்டு போயிருது. இப்ப அடுத்த நாள் காலையில இளவரசியை தேடிக்கிட்டு அந்த அரண்மனையே கிளம்பி வந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு இளவரசி எங்கடான்னு கேட்டா அவன் நிலா சாக்லேட் ஃபேக்டரின்னு மேல கையை காட்டிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி பட்ட அந்த விதை நல்லா அசூர வேகத்துல வளர்ந்து அந்த வானத்தையே தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அப்பதான் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எடுத்து சொல்றான். சரின்னு ராஜாவும் நம்ம இளவரசியை காப்பாத்த படை தளபதிய மேல போக சொல்ல, அவரு கூட நானும் போறேன்னு அமைச்சர் சொல்ல, அப்படியே இவங்க 2 பேர் கூட நானும் போறேன்னு ஹீரோ சொல்ல, எப்படியோ போய் தொலைங்கடான்னு ராஜாவும் இவங்க 3 பேரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரை இளவரசியை காப்பாத்த அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு அந்த வேற பிடிச்சி மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. 2 நைட்டு 3 பகல்னு ஓய்வே இல்லாம அந்த வேற பிடிச்சி ஏறி ஒரு வழியா மேலே வந்து பார்த்தா செல்வராகவன் சார் எடுத்த 2ஆம் உலகம் மாதிரி இருக்கு. எப்பா பார்க்கவே எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அந்த உலகத்துல அவங்களும் இளவரசியை தேடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக, அப்ப அந்த அமைச்சர் யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட இருந்த மிச்ச விதைகள் எல்லாம் கத்தியை வச்சு ஹீரோவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கி இவன் வாங்கி வச்சுக்கிறான். இப்படி ஒரு விதை இருக்குன்ற மேட்ரு அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. நம்ம அமைச்சர் மட்டும்தான் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ்வளவு வருஷமா பாதுகாத்துக்கிட்டு வருவான். அதனாலயே இந்த விதையை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு மிரட்டி விட்டுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ அந்த அமைச்சருக்கே தெரியாம ஒரு விதையை ஆட்டையை போட்டு அவனோட டாலருக்குள்ளேயே வச்சுக்கிறான். அடுத்து அந்த 2ஆம் உலகம்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக ஒரு செம்பிளியாடு கூட்டத்தை பார்த்துடுறாங்க. சரி அது பக்கத்துல போலாமேன்னு சொல்லி போகும்போது நிலமெல்லாம் அதிருது, மரமெல்லாம் ஆடுது. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்து நல்லா 150 அடி ஹைட் உள்ள ஒரு ஜெயிண்ட் ஒண்ணு வருது. ஐயோ இது எங்கேந்திரா வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு இடமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒளி இடமே இல்லாம அப்படியே தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கிறான். அந்த ஜெயிண்ட்டுக்கு மூக்கே 3 அடி இருக்கும் போல. அதை வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிருது. அவ்வளவுதான், மரத்துக்கு பின்னாடி இருந்தவனையும் நம்ம படை தளபதியையும் காலை பிடிச்சி தலைகீழ தொங்கல்ல விட்டு அவங்க இடத்துக்கே கொண்டு போயிருது. நம்ம ஹீரோ முழுமையா தண்ணிக்குள்ள முங்கினால அவனுடைய வாசத்தை அந்த ஜெயிண்டால மோப்பம் முடிக்க முடியல. அப்ப அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அமைச்சரை காட்டுறாங்க. இந்த அமைச்சர் இருக்கிற இடத்த இன்னொரு ஜெயிண்ட் ஸ்மெல் பண்ணி வந்துருது. அவ்வளவுதான், அமைச்சர் கூட இருந்த ஆள அப்படியே அலேக்கா பிடிச்சு சாப்பிட்டுருது. அடுத்து இந்த அரகோர அமைச்சரையும் சாப்பிட வரும் பாருங்க. அப்ப அவன் பேக்குக்குள்ள இருந்து கிரீடத்தை எடுத்து காட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான், அதை அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம தளபதியை தூக்கிட்டு போன அந்த ஜெயிண்டையே ஃபாலோ பண்ணி அந்த ஜெயிண்ட்டுங்கெல்லாம் வாழ்ற இடத்துக்கே போயிடுறான். எப்பா இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. சே செம்ம இல்ல. அந்த இடத்துலயே நம்ம இளவரசிய ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க. அப்ப இந்த 2 தலை வச்ச ஜெயிண்ட் தான் இருக்கிற எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி. இவர் சொல்றதை தான் அங்க இருக்க எல்லாருமே கேட்டாகணும். அப்ப அந்த ஜெயிண்ட் நம்ம ஹீரோயினிய அந்த ஜெயிண்ட்டுங்க கூட்டத்துக்கு நடுவுல வச்சு நீ இந்த உலகத்துக்கு எப்படி வந்த, அந்த வழி எங்க இருக்குன்னு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம தளபதியையும் இன்னொருத்தரையும் பிடிச்சுக்கிட்டு வந்த ஜெயிண்ட் இந்த லீடர் ஜெயிண்ட் கிட்ட வந்து கொடுக்குது. அப்ப நம்ம தளபதி கூட வந்த மனுஷன் அந்த லீடர் ஜெயிண்டையே திட்டுவாரு பாருங்க. அவ்வளவுதான், காண்டுல அவன் உடம்பையே 2ஆ பிச்சு தின்றது. அடுத்து நம்ம படை தளபதியை பார்த்து நீ வந்த வழியை ஒழுங்கா சொல்றியா இல்ல இளவரசிய டொமேட்டோ சாஸ்ல தொட்டு திங்கவான்னு கேட்க, அதை கேட்ட இன்னொரு ஜெயிண்ட் கூட்டத்துல இருந்து வந்து ஹே தோடா நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வருவோமா, இவர் டொமேட்டோ சாஸ்ல தொட்டு சாப்பிடுவாராம். நான் தான் அந்த இளவரசியை பிடிச்சிட்டு வந்தேன், அதனால நான் தான் அவளை சாப்பிடுவேன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த லீடர் ஜெயிண்ட் அது காது மேலே ஒரே அடி. அவ்வளவுதான், கீழே விழுந்துருது. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் நான் தான் தலைவன், நான் சொல்றதை தான் நீங்க எல்லாருமே கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கணும்னு சொல்லி மாசா நம்ம அரகுர அமைச்சரு அந்த கிரீடத்தை மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல என்ட்ரியை போடுறாரு. அவ்வளவுதான், எல்லா ஜெயிண்ட்டும் அந்த கிரீடம் அவர்கிட்ட இருக்கிறதுனாலயே அவரை பார்த்து தலை வணங்க ஆரம்பிச்சிருதுங்க. அந்த லீடர் ஜெயிண்ட் உட்பட. அதை பார்த்த இளவரசி ஐயோ அமைச்சர்னா அமைச்சர் தான், எங்க அதே ஸ்பீட்ல வந்து என் கூண்டை திறந்து விடுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா அவன் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் இவ்வளவு வருஷமா போட்டு வச்சிருந்த பிளான் என்னன்றதே இப்பதான் சொல்றான். அது என்னன்னா இந்த 150 அடி உயரம் உள்ள இந்த ஜெயிண்ட்டுங்களை வச்சு கீழே பூமியில இருக்க எல்லா நாட்டு மக்களையுமே அடிமையாக்கி இவனோட காலுக்கு கீழே கொண்டுட்டு வர்றதுதான் இவனோட பிளானே. அந்த பிளானை கேட்ட இளவரசி இவன் மூஞ்சிலே காரி துப்ப அதுல காண்டான அமைச்சரு ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைய மூஞ்சில காரி துப்புறா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போய் சமயக்காரன்ட்ட கொடுங்கடா நல்லா சவர்மாவா செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்ல உள்ள கிச்சன்ல சமயக்காரன் நல்லா சப்பாத்தி மாவா தட்டி அதுக்குள்ள ஸ்டஃபிங் மாதிரி நம்ம தளபதியை வச்சு நல்லா உருட்டுன்னு உருட்டுறான். நல்ல வேளை நம்ம தளபதி ஷவர்மாக்குள்ளேயே செத்து ஆவி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவே அங்க வந்துடுறான். அவன்கிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த சப்பாத்தி மாவா இருக்க உப்பு எடுக்க போன சமயக்காரன் தப்பான நேரத்துல திருப்பி வந்துடுறான். ஐயோ இந்தாயா தளபதி கத்தியை நீயே வச்சுக்கன்னு சொல்லி கத்தியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு ஹீரோ அங்க பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த சமயக்காரன் என்னடானா நம்ம தளபதியை எடுத்து நல்லா சென்டர் உடம்புல 2ஆ வெட்ட போவான் பாருங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோ அங்க மேலேயே தொங்கிட்டு இருந்த கத்தியை கலட்டி விட்டு சமயக்காரன் கழுத்திலேயே ஒரு
குத்து குத்திடுறான். அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம சமயக்காரன் அங்கிட்டும் இங்கிட்டும் வழியில சுத்தி சுத்தி கடைசியில கத்திய உருவ முடியாம செத்தே போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ தளபதியையும் இளவரசியும் காப்பாத்தி இவங்க வந்த வழிய கரெக்டா ஞாபகம் வச்சு அந்த வேறு ஆரம்பிக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க. அப்படி அங்க வந்து பார்த்தா அந்த அமைச்சர் பையன் இவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காவலாளிய அங்கேயே காவலுக்கு வச்சிருப்பான். நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ செம்மையா ஒரு ஐடியா பண்ணி தேன் கூட எடுத்துட்டு வந்து அந்த ஜெயிண்டோட முகமுடியிலே போட்டு மூட அவ்வளவுதான், அந்த ஜெயிண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்தி கீழே பூமிக்கே வந்து விழுந்துடுறான். சரி வாங்க இப்ப வேற பிடிச்சி கீழே போலாம்னு சொன்னா அந்த தளபதி என்னடானா, இல்ல நம்ம அரண்மனை அமைச்சரே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவனை நான் கண்டன் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்னு பருத்தி வீரன் டைலாக்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோனியும் மட்டும் கீழே போக சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோவும் ஹீரோனியை கூட்டிட்டு அந்த வேர் வழியா கீழே இறங்குறாங்க. இந்த விஷயம் தெரியாத அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, மேல இருந்து ஒரு ஜெயிண்ட் கீழே விழுந்துச்சு இல்லையா, அவனை பார்த்து பயந்து போய் ஐயோ அப்போ உண்மையிலேயே இந்த ஜெயிண்ட் எல்லாம் இருப்பானுங்க போல, மேல ராணி இருந்தாலும் சரி எரும மாட்டு சாணி இருந்தாலும் சரி முதல்ல அந்த வேரை வெட்டுங்கடான்னு வெட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. அடுத்து மேல இரண்டாம் உலகத்தை பார்த்தா இந்த அமைச்சர் பையன் என்னடானா ஜெயிண்ட்டுங்க எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ஒண்ணு திரட்டி கீழே நம்ம பூமிக்கே வந்து போர் செய்ய ரெடி ஆயிட்டான். அப்ப கரெக்டா அவ்வளவு நேரம் மறைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம தளபதி அவனை கத்திய வச்சு தாக்க ரெண்டு பேரும் இங்கிட்டும் அங்கிட்டும் உருண்டு பிறண்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த ஜெயிண்ட்டுங்க என்னடானா இதுல எல்லாம் தலையிடுற மாதிரியே இல்ல, சரி சீக்கிரம் விளாண்டு முடிச்சுட்டு வாங்கப்பான்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப ஒரு கட்டத்துல நம்ம தளபதி அமைச்சரோட நெஞ்சாங்குட்டிலேயே கத்திய வச்சு குத்தி சாவையே அடிச்சிடறாரு. அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த கிரீடத்தை எடுத்து இந்த ஜெயிண்டே மோதிரமா போட்டுக்குது. அவ்வளவுதான், இனிமேட்டு திருப்பி உங்களை எல்லாத்துக்குமே நான் தாண்டா தலைவன், இனிமே நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்ப வாங்கடா கீழே போய் அந்த மனுஷ பயல்களோட கொஞ்சமா விளாண்டுட்டு வருவோம்னு சொல்லி கீழே வர ரெடி ஆயிடுறானுங்க. அப்ப கரெக்டா கீழே இருக்க மக்கள் எல்லாமே அந்த வேரை முழுசா வெட்டி விட அந்த வேரும் இப்ப இந்த அரக்கர்கள் எல்லாம் விட்டு தூரமா போகுது. நல்ல வேளை நம்ம தளபதி அந்த வேரையை பிடிச்சி கீழே அரண்மனையோட ஆத்து தண்ணிலே வந்து விழுந்துடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினியும் வைக்கப்போர் மேலேயே விழுந்துடுறானுங்க. ராணிய பத்திரமா வந்து அரண்மனையில சேர்த்ததுக்காக ராஜாவே அவர் கையால நம்ம ஹீரோவுக்கு 313 ரூபா நல்லா சில்லற காசா தராரு. இவ்வளவு சில்லற காசை எந்த கோவில உட்காந்து பிச்சை எடுத்தான்னு தெரியலன்னு நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு சைலண்டா கிளம்பிடுறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாம் ஓவர்னு பார்த்தா மேல அமைச்சரும் தளபதியும் சண்டை போடும்போது அந்த விதை கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து அந்த ஜெயிண்ட் பார்த்துட்டு அந்த விதைய தண்ணியில போடும் பாருங்க, அவ்வளவுதான் திருப்பி அந்த விதையில இருந்து வேறு வளர்ந்து கீழே பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு இந்த விஷயத்த சொல்ல போவோம் பாருங்க. ஆனா டூ லேட்டு, அந்த ஜெயிண்ட்டுங்க எல்லாமே கீழே வந்துருச்சுங்க. அப்ப இந்த சைடு தளபதி அரண்மனைக்குள்ள இருந்து படையெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஆத்து தண்ணியில எரிபொருளை ஊத்தி விட்டு ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த அரக்கர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ லாஸ்டா ஓடி வருவான் பாருங்க. அந்த ஜெயிண்ட் கூட்ட தலைவன் அந்த அரண்மனை டோரை சாத்துறதுக்குள்ள அந்த அரண்மனை டோரை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், உள்ள இருந்த வீரர்கள்லாம் அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடு அர்ஜுனான்னு அந்த ஜெயிண்ட் மேல அம்பு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜெயிண்ட் அந்த ஆத்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்படி அந்த ஆத்து தண்ணிக்குள்ள விழுந்த ஜெயிண்ட்டும் அப்படியே அந்த ஆத்து தண்ணிக்குள்ள விழுந்த ஜெயிண்ட் நடனா உள்நீச்சல் அடிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அடுத்து வெளியில இருந்த மித்த ஜெயிண்ட் எல்லாம் அந்த அரண்மனை டோரை மூட விடாம நல்லா நங்கூரத்தை நச்சுன்னு போட்டு அவங்க சைடு இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த ராஜாவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இளவரசிய அரண்மனைக்குள்ள போக சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ரகசிய பாதை ஒண்ணு இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஜெயிண்ட் கூட்ட தலைவன் உள்நீச்சல் அடிச்சான் இல்லையா, அவன் கடைசியா அரண்மனைக்குள்ளே வந்துடுறான். அப்படி வந்தவன் இளவரசியை பிடிச்சி சாப்பிட போவான் பாருங்க. ஐயோ அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ குதிக்க அவனை இந்த கையில பிடிச்சிடறான். உன்னை முதல்ல நான் காலி பண்றேன்டான்னு சொல்லி அந்த ஜெயிண்ட் அவனை ஆணு முழுங்க போவான் பாருங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அவன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஒரு விதையை தூக்கி அந்த ஜெயிண்டோட வாய்க்குள்ளேயே போட்டுறான். அவ்வளவுதான், தண்ணி பட்ட அந்த ஒரு விதை அந்த அரக்கனோட உடம்புக்குள்ள இருந்தே வளர ஆரம்பிச்சிருது. அந்த அரக்கனோட வாயில இருந்து ஒண்ணு காதுல இருந்து ஒண்ணுன்னு நல்லா வேர் விட்டு வளர கடைசியா அந்த அரக்கனும் செத்து போயிடுறான். அடுத்து வெளியில இருந்த ஜெயிண்ட் எல்லாம் கடைசியா அந்த அரண்மனை டோரையே உடைச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுறானுங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு செத்தோம்டான்னு சொல்லி தளபதி பார்க்க அந்த ஜெயிண்ட்டுங்களும் இவங்களை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. பார்த்தா திடீர்னு எல்லா ஜெயிண்ட்டுமே மண்டிடுதுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அரக்கன் கிட்ட இருந்து அந்த கிரீடத்தை எடுத்து இப்ப இவன் தலையில மாட்டிட்டு வருவான். பின்னாடியே நம்ம இளவரசி வந்து ஹீரோவோட கைய பிடிக்க அதை பார்த்த ராஜாவும் தளபதியாரே கவனித்தீரா, ஆமாம் கவனித்தேன்னு தளபதி சொல்ல திருப்பி அந்த அரக்கர்கள் எல்லாத்தையுமே அவங்களோட அந்த இரண்டாம் உலகத்துக்கே அனுப்பி விட்டுறாங்க. திருப்பி அவங்களால இந்த உலகத்துக்கே வர முடியாத மாதிரி வேறையும் வெட்டி விட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. கடைசி வரைக்கும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எதுவும் நிறைய குறை இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்களுக்கு பிடிச்சவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ.